மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நானும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆமா மக்களே. ஸோ வழக்கம் போல தான். ஸோ ஆஃபர் பத்தி தான் நான் சொல்லப் போறேன். ஸோ யாருக்காவது ஆஃபர் வேணாம், நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் சார் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஸோ எல்லாரும் இந்த வீடியோ பாருங்க. என்ன ஆஃபர் இருக்கு அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புதுசா என்ன இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு நம்ம கிராக் வித் ஜாக்ல. ஸோ எந்த இதில் எந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது, எந்த இதுக்கு எது எது எலிஜிபிள் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அது எல்லாத்தையும் கிளியராகவே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ அதே மாதிரி இது என்ன சார் திடீர்னு ஆஃபர் இப்போ தானே சார் பூஜா ஆஃபர் போயிட்டு தானே சார் இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். ஆமா மக்களே. பூஜா ஆஃபர் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் நம்மளுக்கு பூஜா ஹாலிடேஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன வருது? எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி வருது. கும்பிடு குருசாமி தீபாவளி வாழ்த்துக்கள் மாதிரி ஹாப்பி தீபாவளி வருது. ஸோ தீபாவளி கண்டிப்பாக நம்ம ஆஃபர் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதை நம்ம கொடுக்கல, நம்மளுக்கு எப்படி சொல்றது, எல்லா டைமே நம்மளுக்கு ஆஃபர் தான் வச்சிருப்போம். ஸோ நம்மளுக்கு அதுக்கு ஒரு ஒரு காரணம் வேணும். அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும், அவ்வளோதான். நம்ம எப்பயுமே ஆஃபரில் தான் வச்சிருப்போம். ஸோ அந்த ஆஃபர் கொடுக்குறதுக்கு நம்ம நம்ம சைடில் இருக்க டீமுக்கு நம்மளுக்கு சொல்றதுக்கு ஒரு இது வேணும், ஒரு பீரியட் வேணும். கரெக்ட் தானே? நாங்கள் இப்போ இந்த ஆஃபர் கொடுக்கணும் சார், இந்த ஆஃபர் கொடுக்கணும் நம்ம சொல்லணும்ல. ஸோ அதற்கு இந்த தடவை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். சரியா? ஸோ தீபாவளி ஆஃபர்ல என்னென்ன இருக்கும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும், எதெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை நான் லைவா சைட்லேயே உங்களுக்கு காமிச்சிடறேன். ஓகேவா? ஓகே மகளே. ஸோ வழக்கமாக நீங்கள் crackvithjack.com சர்ச் பண்ணீங்கனாலே இது நம்மளோட பேஜ் நம்ம வந்துடும். சரி, வந்தோடனே முதல் நீங்கள் பண்ண வேண்டியது லாகின். இந்த இடத்துல லாகின் இருக்கும், லாகின் பண்ணிடுங்க. சரியா? லாகின் பண்ணிட்டு ஸோ தீபாவளிக்கு என்ன சார் ஆஃபர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எப்பயும் போல தான் மகளே, நம்ம சுப்ரீம் கார்ட்ஸ்ல இருந்து ஸோ அதே மாதிரி பிடிஎஃப் கோர்ஸ், வீடியோ கோர்ஸ் எல்லாத்துலேயுமே ஆஃபர் போயிட்டு தான் இருக்கு, டெஸ்ட் சீரிஸ் வரையும். சரியா? ஸோ நீங்கள் டெஸ்ட் சீரிஸே எடுத்தீங்கனாலும் டெஸ்ட் சீரிஸும் அதே மாதிரி ஆஃபரில் தான் இருக்கும். இந்த பார்த்தீங்களா? எஸ், 99 ருபீஸ்க்கு ஆஃபரில் தான் இருக்கும் டெஸ்ட் சீரிஸும். கிளியரா? கிளியர். சார் இதுதான் சார் எல்லாத்துலயும் இருக்கு சார், இது எதுக்கு சார் திருப்பி திருப்பி சொல்றீங்க? நம்ம எப்பயுமே ஒரு ஆஃபர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அதை பெஸ்ட்டாக தான் கொடுக்கணும்னு நினைப்போம். ஸோ பெஸ்ட்டாக கொடுக்குறது நம்மகிட்ட பெஸ்ட்டாக எது இருக்கோ அதில் நம்ம பெஸ்ட் ஆஃபர் கொடுக்கணும். கரெக்ட் தானே? எதில் நம்ம ஆஃபர் போட்டிருப்போம்? வழக்கம் போல் ராயல் பாஸ் தான். ஸோ ராயல் பாஸை உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீ பண்ணி தர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸி பண்ணி கொடுத்துருக்கோம். சரியா? அக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்கணுமோ அவ்வளோ கம்மியாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாரும் ஆல்ரெடி பூஜா ஆஃபரில் நிறைய பேர் ராயல் பாஸ் வாங்கி 6 மந்த்ஸுக்கு நான் 499 வாங்கியிருந்தேன் சார் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. ஸோ இல்லை சார், நான் ஆல்ரெடி முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 1 மந்த் 2 மந்த்தில் முடிய போகுது சார், எனக்கு ஆஃபர் முடிய போகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த வேலிடிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக இந்த ஆஃபரே. புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். சரியா? ஸோ 599க்கு 12 மந்த்ஸுக்கு நீங்கள் ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு நம்மளோட வீடியோ கோர்ஸாக இருக்கட்டும், பிடிஎஃப் கோர்ஸாக இருக்கட்டும், பண்டில் பிடிஎஃபாக இருக்கட்டும், மாக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், லைவ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இன்டர்வியூ கோர்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே பேங்க் எக்ஸாமுக்கு என்னென்னலாம் இருக்கோ, பேங்க் எக்ஸாமுக்கு நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோமோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் இந்த 12 மந்த்ஸுக்கு 599 கொடுத்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. சரியா? நானே அதான் சஜஸ்ட் பண்ணுவேன் எல்லாருக்கும். ஸோ எல்லாமே 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ், 5 மந்த்ஸ் தானே வேலிடிட்டி இருக்கு. ஸோ ஓவராலாக நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க 12 மந்த்ஸ்க்கு 599 பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ராயல் பாஸ் 12 மந்த்ஸ்க்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ தீபாவளிக்கு நம்ம கொடுக்குற ஆஃபர் இதுதான் முக்கியமான ஆஃபராக இருக்கும். ஸோ இது போல நம்மளுக்கு எல்லா ஆஃபருமே இருக்குது. ஸோ சுப்ரீம் கார்டுக்கு தனியாக கொடுத்தது 399, 299, ஸோ பிடிஎஃப் கோர்ஸுக்கு 399 கொடுத்தது. ஸோ எல்லா ஆஃபருமே தனித்தனியாகவும் இருக்குது. ஸோ பட் புதுசாக நம்ம என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ராயல் பாஸில் தான் நம்ம எக்ஸ்ட்ரா டைமிங் கொடுத்துருக்கோம். ஸோ 599க்கே நீங்கள் 12 மந்த்ஸுக்கு ராயல் பாஸை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இருக்குங்க. ஸோ பிடிஎஃப் கோர்ஸாக இருக்கட்டும், பிடிஎஃப் கோர்ஸாக இருக்கட்டும், எக்ஸாம் பிடிஎஃப் கோர்ஸ், எக்ஸாம் மாக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸோட பெய்ட் பிடிஎஃபாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இந்த ராயல் பாஸில் வந்துடும். பேங்க் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா பிளானுமே உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். சார் இதில் எஸ்எஸ்சி வருமா சார்? தப்பாக எடுத்துக்கிற வேண்டாம். எஸ்எஸ்சி பேங்கிங்க்கும் சம்மந்தம் கிடையாது. எஸ்எஸ்சி வேற, பேங்கிங் வேற. பட் எஸ்எஸ்சி பிடிஎஃப் கோர்ஸும் நம்மளுக்கு ஆஃபரில் தான் இருக்கும். சரியா? 199க்கு வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டயர் 1, டயர் 2க்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டெய்லிக்கு உங்களுக்கு பிடிஎஃப் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, அதுவும் தனியாக உங்களுக்கு 199 ஆஃபரில் இருக்குது. ஸோ ராயல் பாஸ் 599 ஆஃபர் போட்டிருக்கோமையா. ஸோ யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே தானா? ஓகே. ஸோ இது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் நிறைய பேர் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு 3 மந்த்ஸ் தான் இருக்க மாதிரி ஆஃபர் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் கொடுத்த ஆஃபர்லாம் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இப்போ முடிகிற கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா, ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு 1 இயருக்கு நீங்கள் முடிக்கிற டேட்லேருந்து 1 இயருக்கு உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிடும். சரிதானா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ராயல் பாஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாரும் பலனடைறதுக்கு தான் இவ்வளோ ஆஃபர் நம்ம கொடுக்குறோம். ஸோ எல்லாருக்கும் ஈஸியாக போய் சேரணும் படிக்கிற விஷயம். ஸோ கம்மியான ப்ரைஸில் நம்ம போய் சேரணும். அப்போ ஈஸியாக போய் சேரணும்னா ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியதானே. ஸோ இதை ஃப்ரீயாக கொடுக்க முடியாது அப்படின்றது உங்களுக்கும் தெரியும்.
ஸோ நம்ம ஃப்ரீயாக கொடுத்தோம்னா அதோட வேல்யூம் இல்லாமல் போயிடும். ஸோ அதற்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ கீழே நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் 599 உங்களுக்கு 1 இயருக்கு கொடுக்குறோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க சரியா. ஸோ இந்த ஆஃபர் பிரத்யேகமாக தீபாவளிக்காக மட்டுமே சரியா. ஸோ தீபாவளி ஆஃபரை யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா மக்களே? ஓகே, இது சொல்கிறதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எப்போனாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ என்னனாலும் நான் ரிப்ளை கொடுத்துருவேன் சரியா. என்ன கிளாரிட்டினாலும் நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகே தானே மக்களே? ஓகே ஓகே மக்களே, டாடா பபாய், சி யூ.